நீங்க தானே சார் சொன்னீங்க, ஷார்ட் ஃபிலிம் வாங்கிக்கிறேன்னு. ரீவொர்க்லாம் பண்ணி குடுத்தாச்சு. உங்க சேனல்லயும் போட்டாங்க. எத்தன பேரோட உழைப்பு தெரியுமா சார்? அந்த அமௌண்ட்ட கொஞ்சம் குடுங்க சார். ப்ளீஸ் சார். என்னடா வழக்கம் போல ஏமாந்துட்டியா? உனக்கு தான் முன்னாடியே தெரியும்ல நீ ஏமாந்துருவேன்னு. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? இப்ப என்ன நீ ஏமாந்துட்டேன்னு ஃபீல் பண்றியா? இல்ல நீ நெனச்சது நடந்துருச்சேன்னு ஃபீல் பண்றியா? என்னடா யோசிக்கிற? இல்லண்ணே, எல்லாம் மாறிடும்னு ஒரு எண்ணம். ஆனா, இங்க வேற என்னமோ நடக்குது. மனசு மாறிடுமோன்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. இங்க பார்றா, உன் ட்ரீம் புரொடக்ஷன் கம்பெனி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் பண்ண போறாங்க. தெரியுமா? என்னண்ணே சொல்ற? லைக்கா புரொடக்ஷனா? ம். எப்பண்ணே? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஏப்ரல் 7 தான் லாஸ்ட். டேய் இங்க பார்றா, இந்த ஹாரர், த்ரில்லர், ஆக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. ஏதாச்சும் வேற எதுனா புதுசா ட்ரை பண்ணு. நல்லதா. இந்த ட்ரெஸ்ஸ கொஞ்சம் கழட்டி வை. உனக்காக கொஞ்சம் யோசி. நீ யாருன்னு? 10 மணி நேரம் வேலை, 6 மணி நேரம் ரெஸ்ட்டு, 8 மணி நேரம் தேடல். இந்த 2 வருஷத்துல வேற எதுவும் மாறல. இன்னும் நான் ஒரு அவுட் சைடர் தான். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இப்படியே காலம் போயிடுமா? ஐயோ! இப்ப என்ன பண்றது? எல்லாமே இருட்டா இருக்கு. ஏதாவது நல்லதா? நல்லதான்னா நான் எங்க போவேன்? ஆ, ஒரே வழி ஹிமா தான். ஆ, இது நமக்கு உதவுமா? ஏதாவது வழி கிடைக்குமா? பாலத்தின் கீழ் வாழும் வழிப்போக்கன். இரவை கொண்டாடும் செல்லப்பிராணிகள். ச்சே, இது இல்ல. நவம்பர் 29 சாலையின் பள்ளத்தின் அருகில் தனிமையில் வாழும் துறவி. அடச்சே! இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். நந்தா நந்தா தூங்குறியா? ஏன் நந்தா, எனக்காக டைரி எடுத்தியா இல்லை வேற வழி இல்லைன்னு இந்த கட்டை அவிழ்த்தியா? தெரியும் நீ இப்போ பேச மாட்டேன்னு. தூங்கு. இப்போ நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நான் வர்றேன். நான் ஹிமான்ஷு. அந்த நிலவும் அவனின் நினைவும் நான் தான். நமக்கு வேணுங்கிறது நம்ம நினைவுகளிடமே இருக்கும். நினைவுகள் அந்த நிலவை போல கலங்கமே இல்லாதது. சரி, நான் அவன்கிட்ட போகிறேன். தனிமை எப்படி இருக்கு? ஆழ்ந்த சிந்தனை போல. என்ன ஆச்சு? வா. ஏன் இவ்வளோ நேரம்? நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன். என்னால சிந்திக்க முடியல. எந்த ஒரு நாளுக்காக என்ன முழுசா தயார் பண்ணனோ, அந்த நாள் வந்தும் என்னால எதுவும் பண்ண முடியல. உன்னால் முடியலைன்னா விட்டுடு. ஏன் கஷ்டப்படுற? அதான் என்னால விட முடியலையே. இதுதான் நந்தா நீ. உன்னால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் சரி. நீ யாருன்னு சொல்லியிருக்க. உன் நினைவுகள் யாருன்னு சொல்லியிருக்க இந்த டைரி மூலமாக. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. நல்லா யோசி, நல்லதையே யோசி. நான் உனக்கு உதவுறேன். இந்த தனிமை எனக்கு ஏன் வருது? எதனால நான் யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு சோகத்துல இருக்கேன்? இங்கே எல்லாருமே மனிதர்கள் தான். தனிமைங்கிறது இயல்பானது. நீ வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, ஏற்றுக்கொள்கிறத பொறுத்து. அது சரி. இப்ப ஏன் எனக்கு இந்த தனிமை? நான் அச்சீவ் பண்ணணும். எனக்கு வெறி வேணும். நீ யோசிச்சு யோசிச்சு தனிமையை விரும்பியதால அந்த சாலையோர துறவியின் நினைவுகளை உணர நினச்ச. அதனால தான் தூக்கத்திலையும் தனிமையில் இருக்க. உன்னோட நினைவுகளான நானும் உன் கூட இருக்கேன். மார்ச் 5 நான் பைக்கில் வரும்போது தான் அவனை பார்த்தேன். யாருமே இல்லாத இடத்துல யார் கூடயோ பேசிக்கிட்டு இருந்தான். அபி என்ன பாரு. உன்னதான் என்ன பாருன்ன. ஏய்,
என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? சரி, தப்பு என்னோட தான். சாரி சாரி சாரி. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்? அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணிட்டு விட்டு போனாலோ அதே தப்பு தான் நீயும் பண்ற. அதான். இல்ல, எனக்கு புரியல. நீங்க பொசுவானா ஜலஸ் ஆனா சந்தேகப்பட்டா அதெல்லாம் லவ். அதுவே நான் பண்ணா சைக்கோ. சந்தேகப்படுறேன், அப்படிதானே? நான் கோவப்பட்டா சைக்கோன்ற, அழுதா சீன் கிரியேட் பண்றேன், சிம்பத்தி கிரியேட் பண்றேன், மற்றவங்க கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்றேன்ற. நான் என்னதான் பண்ணும்? நானும் மனுஷன் தானே, எனக்கும் வலிக்கும். நான் உன் கூட தான் லைஃப் ஃபுல்லாக வாழ போறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் அங்கே இன்னொரு பொண்ணு முடியலடி. நான் உன் கூட எவ்வளோ வாழ போன ட்ரீம் பண்ணிருக்கு தெரியுமா? அப்படி பார்க்காத, சைக்கோலாம் இல்லை. ஏய், இதுவும் லவ் தானே? ஏன் புரிய மாட்டேங்குது? அபி, போகாத அபி, போகாத. நான் விட மாட்டேன், போகாத. சார், நான் லவ் பண்ண பொண்ணு சார். டேய் ஏந்திர்றா, வேலைக்கு நேரமாச்சு. ஏதேதோ நினப்பு வருது. நான் திறக்கிற வரை நீ பேசவே கூடாது. அண்ணே, ஒரு பிளாக் காஃபி. முச்சிடலாம். நம்ம கிட்ட வந்துடுச்சுல. ஏய் ஓத்தா, கண்ணை எங்கே வச்சுன்னு வேலை பார்க்குற? அண்ணே சாரி, நான் தெரியாமல் தட்டிட்டேன். சனிய காலையில் வருது பாரு எனக்குன்னு. ஏய் ஒழுங்கா ஓடுறு, எதுனா பண்ணுற போகிறேன். என்னப்பா என்ன ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க. மாஸ்டர், வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கு மாஸ்டர். என்னடா ப்ராப்ளம்? ஏதோ நரகத்தில் வாடுற மாதிரி இருக்கு. வாழ்க்கைனா பல அடிகள் விழ தான் செய்யும்ப்பா. அதுலேருந்து நம்ம தான் மீண்டு வரணும். நல்லா யோசி, நல்லதே யோசி. என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு பார்வையை பறிச்சுக்கிட்டா எப்படி? ஏன் அந்த இப்போல்லாம் என் கூட அதிகமாக பேச மாட்டேன்ற, சண்டை போட மாட்டேன்ற, என்னை திட்ட மாட்டேன்ற. அன்னைக்கு அவள் கூட பேசியிருந்தா, சண்டை போட்டிருந்தா, இன்னைக்கு என் கூட இருந்திருப்பாளோ என்னவோ. ஏண்டா ஒருவேளை நான் உன் கூட இல்லைன்னா? அன்னைக்கு அவள் என்கிட்ட சொன்னது, என்கிட்ட வராத, எப்போவுமே என் கூட பேசாத, யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு போகாத எங்கேயும். ஹலோ, என்னடா, ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? அண்ணே, ஒரு ஐடியா இருக்குண்ணே.
சரி சொல்லு, பண்ணலாம். டைட்டில் என்ன?